இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கோடியில் புரள்ற ஸ்போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஐபிஎல். ஐபிஎல் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் இருக்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதோட வருமானம் வந்து பார்த்தா இருக்க அதிகமாகிக்கிட்டே தான் போயிருக்கே தவிர எப்போவுமே வந்து கம்மியானதே கிடையாது. மக்கள்கிட்ட இருக்க ஆர்வமா இல்லை கிரேஸா என்னன்னே தெரியல, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே போகுது. அதில் வந்து பல லாபங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பல பிளேயர்ஸை வச்சியும் வந்து ஐபிஎல் வந்து அதிகமாக வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் 2025க்கான ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நடக்க போகுது. அதில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமுமே வந்து சில பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணணும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெகா ஆக்ஷன் வரும்போது 5 பிளேயர்ஸை மட்டும்தான் வந்து ரீட்டைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த 5 பிளேயர்ஸ் யார் யார் ரீட்டைன் பண்ண போகிறாங்க இந்த சிஎஸ்கே டீமில் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் குணாமூர்த்தி. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் எதுன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த 2 டீம் தான் வந்து ஐபிஎல்ல மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸ். இந்த 2 டீமில் பார்த்தோம் அப்படின்னா எது அதிக முறை கோப்பையை வின் பண்ணியிருக்கு அப்படின்னா 2 டீமுமே 5 முறை வந்து டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து அதிகமாக ஃபைனல் போன டீம் எதுன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். கிட்டத்தட்ட 10 முறை போயிருக்காங்க. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே விட நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்ல. இப்போது சிஎஸ்கே டீம் வந்து 2025க்கான ஐபிஎல் ஆக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணணும். ஆனால் இந்த 5 பிளேயர் எந்தெந்த பிளேயர் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஒரு நியூஸ் வந்துருக்குது. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து ரீட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது சிஎஸ்கே வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 பிளேயர் வந்து ரீட்டைன் பண்ணணும். இந்த 5 பிளேயர் யார் யார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு 2 பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட். இவங்க 2 பேர் வந்து கண்டிப்பாக இந்த சீசனில் தக்க வைக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து தக்க வைக்கப்படணும். அது யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தோனி கண்டெடுத்த செல்ல பிள்ளை மதிஷா பதிரனா யார்கர் கிங். சிஎஸ்கேக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் தான் வந்து நான் சொல்லுவேன். சிஎஸ்கேக்கு அவர் வந்து முக்கியமான நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் சிஎஸ்கேக்காக விக்கெட்டை எடுத்து தரக்கூடிய ஒரு வீரர். அவரையும் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேவோட ஆல்ரவுண்டர், தளபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து இக்கட்டான நேரத்திலையும் விளையாடி சிஎஸ்கேக்காக வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரவீந்திர ஜடேஜா. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த வருஷத்துல தான் அவர் வந்து கேப்டனாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் ஆனால் இந்த வருஷம் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போல. சிஎஸ்கே வந்து எந்த வருஷம்லாம் வந்து பிளே ஆஃப்குள்ளே போலையோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக கோப்பையை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து கோப்பையை வின் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கடுத்து எந்த பிளேயர் வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவம் டூபே ரீட்டைன் பண்ண போகிறதா அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து சிவம் டூபே மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் ஆனால் அவரை ரீட்டைன் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50% தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து வேறு யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சமீர் ரிஸ்வியை கூட ரீட்டைன் பண்ணலாம். அவர் வந்து போன சீசனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம தலை தோனியை சிஎஸ்கே டீம் வந்து கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து இன்னும் ஓய்வு அறிவிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே நான் ஓய்வு பெற போகிறது இல்லை, டெஃபினெட்லி நாட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி எந்த ஒரு மூச்சுமே அவர் வெளியே விடவே கிடையாது. இந்த வருஷம் தான் கேப்டன்சியில் இருந்து லெஃப்ட் ஆகிருக்காரே தவிர நான் சிஎஸ்கே விட்டு போகல, நான் சிஎஸ்கேக்காக விளையாட போகிறத நிறுத்தலை அப்படின்றத அவர் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த 2025ல் தலை தோனி வந்து கண்டிப்பாக விளையாடியே ஆகணும் அப்படின்றத சின்ன தலை ரெய்னா வந்து சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா அனுபவம் இல்லாத ஒரு வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பக்கபலமாக இன்னொரு சீசன் 2025ல் தலை தோனி வந்து இருந்தால் தான் அவர் வந்து கேப்டன்சியில் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் தோனி கண்டிப்பாக வந்து 2025ல் விளையாடுவார் அப்படின்றத சுரேஷ் ரெய்னா வந்து சொல்லியிருக்கிறாரு. மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே டீம் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றி ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு அதிகமாக ஃபேன்ஸ் ஏறிக்கிட்டே போக காரணம் நம்ம தலை தோனி தான். அவரை வச்சு சிஎஸ்கே வந்து அளவுக்கு அதிகமாகவே வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் இருக்க பிளேயர்ஸ் யார் பார்த்தோன்னா டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திராவெல்லாம் தக்க வைப்பாங்களாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக தக்க வைக்க மாட்டாங்க. மோயின் அலியை வெளியே விடுவாங்க. அதுக்கப்புறம் தீபக் சகர், ஃபாஸ்ட் பவுலரில் சிம்ரஜித் சிங், நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களை எல்லாரையுமே வெளியே விட்டுட்டு தான் மறுபடியும் ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்குள்ளே வருவாங்க. பட் சிஎஸ்கேவோட ஒரு கேம் பிளானே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஹிட்டர்லாம் எடுக்க மாட்டாங்க. தேவையான நேரத்தில் ரன்ஸை ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை தான் வந்து சிஎஸ்கே வந்து எப்பயுமே சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வயசு வந்து யாருக்கும் முக்கியமே கிடையாது, திறமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல தெளிவாக வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 ஐபிஎல் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து தலை தோனியோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு பிளேயரையும் வந்து சிஎஸ்கே டீமில் சூஸ் பண்ணவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க வந்து தலை தோனி மட்டும்தான் வந்து இந்தந்த பிளேயர்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்றத அவர் தெளிவாக முன்னாடியே வந்து சொல்லிடுவாராம். ஆனால் மற்ற ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. சில டீமில் வந்து மேனேஜ்மெண்ட் எந்த பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஆரம்பிச்சில இருந்து எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் மாறாத ஒரு பிளேயரு அப்படி யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று விராட் கோலி, ஆர்சிபிக்காக இன்னும் விளையாடிக்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலை தோனி. இந்த 2 பேர் வந்து எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் வந்து இது வரைக்கும் மாறினதே கிடையாது. இந்த ரீட்டைன் பண்ணுற சொல்லியிருந்தல, இந்த ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து 5, 6 கூட மாறலாம். பிசிசிஐ வந்து இன்னும் தெளிவாக வந்து எத்தனை பேர் தான் வந்து இருக்கணும் அப்படின்றத தெளிவாக இன்னும் சொல்லவே இல்லை. இது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா நவம்பரில் இந்த ஏலம் நடக்க போகுதுல்ல, ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி உண்மையான இந்த 5 பேர் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க அப்படின்றது நமக்கே தெரிய வரும். இது வந்து ஒரு சிஎஸ்கே வட்டாரத்தில் பேசிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, இந்த 5 பேர் வந்து சிஎஸ்கே டீமில் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025, 26, 27 எத்தனை வருஷம் சிஎஸ்கேக்காக தலை தோனி வந்து இன்னும் விளையாட போகிறாரு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.